Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம 12th standard second unitல exercise 2.7ல firstல second sum பார்க்குறோம். Write in polar form of the following complex number. Second question 3 minus I root 3. Okay. So first இதை எப்படி எடுத்துக்கலாம்? Let z equal to 3 minus I root 3. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஹியர் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது ரியல் பார்ட், ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட்டில் இருக்குது. ஸோ ஐக்கு பக்கத்தில் இருக்க எல்லாமே ஒய். ஸோ இங்கே ஐக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? ரூட் 3 இருக்குது, இங்கே ப்ளஸ் ஒய். ஸோ இது என்ன? ஐக்கு பக்கத்தில் இருக்க ஹோல் டேர்மும் கண்டிப்பாக என்ன ஒய்ன்னு எடுக்கிறோம். ஸோ மைனஸ் ரூட் 3ங்கிறது ஒய்யோட வேல்யூ. ஓகே, ஐயை எடுத்து எழுதக்கூடாது. ஓகே, அதுக்கு பக்கத்தில் இருக்க சிம்பிள் வந்து கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் ஆர் வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். ஸோ ஆர் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னால் 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர்னால் என்ன? மைனஸோ மைனஸோ ப்ளஸ் ஆயிரும். ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு 3 மட்டும் கிடைக்குது. ஸோ ஒய் ஸ்கொயரோட வேல்யூ 3 நீ கிடச்சிருக்கு. இஸ் ஈக்குவல் டு ரூட் 12. எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்குது? 2 டேபிளுக்கு போட்டோன்னா 6, 2 போட்டால் 3. ஸோ 2 2-ஐ வந்து ஒரு 2-ஐ வெளியே எடுத்துக்கலாம். ஸோ ஆரோட வேல்யூ என்ன கிடைக்குது? 2 ரூட் 3ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு டீட்டா வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ டீட்டா வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வேல்யூ ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ டீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு 4 வேல்யூஸ் உண்டு. அதாவது ஃபஸ்ட்டு குவாட்ரனில் இருந்தால் எப்படி என்ன, செகண்ட் குவாட்ரன், தேர்டு குவாட்ரன், ஃபோர்த்து குவாட்ரன், ஒவ்வொரு இடத்துலையும் டீட்டா வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ டீட்டா வேல்யூவை நம்ம ஃபைன் பண்ணுறதா ஆல்ஃபான்னு எடுக்கிறோம். ஓகே, ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு, அதாவது ஃபஸ்ட்டு குவாட்ரன் அப்படின்னா நமக்கு இப்போ எக்ஸ் ஒய் வேல்யூ கொடுத்துருக்காங்களா? இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். எக்ஸ்னால் என்ன? நமக்கு 3 கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேல்யூ மைனஸ் ஐ ரூட் 3. ஸோ ஒய்யோட வேல்யூ மைனஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது, ஒய் வந்து மைனஸில் இருக்குது. கரெக்டாக? ஸோ இதை வச்சு தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் டீட்டா வேல்யூ. அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸும் ஒய்யும் ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாட்ரன். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா சம்மில் யூஸ் ஆகும். ஸோ எக்ஸும் ஒய்யும், இது எக்ஸு இது ஒய், ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு குவாட்ரன். இப்போ இந்த இடத்துல ஆல்ஃபா எப்படி இருக்கும் அப்படின்னா டீட்டா. அதாவது ஆல்ஃபா வந்து டீட்டா தான். ஸோ ஆல்ஃபானா ஆல்ஃபா தான், டீட்டானா டீட்டா தான், சேம் வேல்யூ தான், மாறாது அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு செகண்ட் குவாட்ரன்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ மைனஸில் இருக்கும் அண்ட் ஒய்யோட வேல்யூ ப்ளஸில் இருக்கும். ஓகே, இது எக்ஸு இது ஒய். இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டீட்டா வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா டீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சம்மில் ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு காமனாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், டீட்டா வேல்யூ எப்படி இருக்கும், எக்ஸு ஒய் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரெண்டுமே மைனஸாக இருக்கணும். ஓகே, ஸோ ரெண்டும் மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டீட்டா வேல்யூ என்ன? டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து குவாட்ரனில் ரெண்டுமே என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸாக இருக்கும், அப்புறம் மைனஸாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இந்த 4 வேல்யூவை நீங்கள் படித்து வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மாடலில் எல்லா சம்ஸும் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் பார்க்கும்போது ஏன் டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா எடுக்கலை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ரெண்டும் ப்ளஸ் தான் இருந்து, ஸோ டீட்டா வேல்யூ ஃபைன் பண்ணி போலார் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சம்மை பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து ப்ளஸில் இருக்குது, ஒய் வந்து என்ன இருக்குது? மைனஸில் இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு எதை சூஸ் பண்ணுறோம்? அப்போது இந்த டம் ஃபோர்த்து குவாட்ரனில் சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. ஓகே, ஆல்ஃபாவும் டீட்டாவும் ஆக்சுவலாக ஒன்று தான். ஓகே, டீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் தான் ஆல்ஃபாவும். ஓகே, சம் பார்த்தா புரியும். இதை இன்னொன்று சொல்லிக்கலாம், இப்படி படிப்பாங்க, ஆல் சில்வர் டீ கப் அப்படிங்கிற மாதிரி படிப்பாங்க. ஆல்னா என்ன புரிகிறதுக்காக
இப்போ இந்த சம்மில் நம்ம இதான இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அதை தான் நம்ம என்ன செய்கிறோம், ஆர் இன்டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா எழுதுவோமா? கரெக்டாக. ஸோ இசட்டு தான் இதுவும், இசட்டு தான் இதுவும். இப்போ இங்கே எக்ஸு ஒய் ப்ளஸ் மைனஸ் எடுக்கிறோமா, அதே மாதிரி இங்கே எக்ஸ்னா அப்போ என்னது, ஆர் காஸ் டீட்டா, ஒய்னா ஐக்கு பக்கத்தில் இருக்குது, அப்போ ஆர் சைன் டீட்டா. கரெக்டாக. அப்போ சில சம்மில் காஸ் டீட்டா சைன் டீட்டா வரும். அப்படிங்கும்போது ஆல் சில்வர் டீ கப் ஏன் எடுக்கணும்னா, இங்கே ஆல்னால் சைனும் ப்ளஸ்ஸாக இருக்கும், காசும் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு சில்வர்னால் என்ன, எஸ் சைனு. ஸோ சைன் ப்ளஸ்ஸாக இருக்கும், காசு வந்து மைனஸாக இருக்கும். ஓகே. டீனா என்ன, டேன் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆனால் மற்ற ஆக்சுவலாக சைன் ப்ளஸ்ஸாக இருக்கும், இது எல்லாமே இங்கே மைனஸாக இருக்கும். டேன் கொடுத்தாலும் மைனஸு, காட் கொடுத்தாலும் மைனஸ். எது ப்ளஸ்ஸோ அதை எழுதியிருக்கோம், அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஆல்னா என்ன, எல்லாமே சைன் காஸ் காட்டு கொசிகன் சீக்கன் எல்லாமே இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும். இங்கே வந்து சைன்னா சைன் மட்டும் ப்ளஸ்ஸாக இருக்கும், மீதி எல்லாமே மைனஸாக இருக்கும். அப்போ டேன்னா டேன் ப்ளஸ்ஸாக இருக்கும், சைன் காஸ் வேறு எல்லாமே மைனஸாக இருக்கும். அண்ட் இங்கே என்ன, கப்புன்னு படித்தோம். ஸோ காஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும், இந்த சைனு டேன் எல்லாமே மைனஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பேசிக்காக தெரிய வேண்டியது ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஸோ டீட்டா வேல்யூஸ் என்னன்னு படித்து வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம சம்மில் 3 மைனஸ் i√3. ஸோ எக்ஸுங்கிறது ப்ளஸ்ஸு, ஒய்ங்கிறது மைனஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ப்ளஸ் மைனஸ். அப்போது ஃபோர்த்து குவாட்ரண்ட், அந்த ஃபோர்த்து குவாட்ரண்ட் அதெல்லாம் நீங்கள் எழுதாண்டாம், தெரிஞ்சிக்கிறதுக்காக தான். ஸோ ஸ்ட்ரைட்டாக நமக்கு என்ன ஃபார்முலா, இந்த ஃபார்முலா டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ஃபா ஃபைன் பண்ணுறோம். நான் சொல்லிட்டேன், ரெண்டுமே ஃபார்முலா ஒன்று தான். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸு. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யோட வேல்யூ என்ன, -√3 டிவைடட் பை எக்ஸோட வேல்யூ 3, which is equal to tan இன்வர்ஸ் ஆஃப், இப்போ பார்த்தீங்கன்னா √3 அப்படியே போட்டுக்கிறேன், 3 வந்து 2 √3 சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஸோ ஒரு √3 வந்து கேன்சல் ஆகிரும். நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, tan இன்வர்ஸ் ஆஃப் -1/√3 கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ tan எப்போ 1/√3 மாறும் அப்படின்னா, π/6 வந்து என்ன ஆகுது, 1/√3 மாறுது. ஸோ நமக்கு இப்போ என்ன, இது ஆல்ஃபா வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறது வந்து ஒரு டீட்டா வேல்யூ தானே. ஸோ நம்ம 1/√3 தான் எடுப்போம். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு π/6. இப்போ நமக்கு தெரியும் இது வந்து என்ன, இனி ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டீட்டா வேல்யூ. ஸோ டீட்டா ஃபார்முலா என்ன, மைனஸ் ஆல்ஃபா. ஸோ மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ π/6. ஸோ டீட்டா வேல்யூ வந்து நமக்கு -π/6 கிடைச்சிருக்கு. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு நமக்கு போலார் ஃபார்ம் ஃபைன் பண்ணுறோம். ஸோ இசட் ஈக்குவல் டு ஆர் இன்டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. இதில் கொண்டு வேல்யூஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஆரோட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், 2√3 காஸ் into cos theta value -π/6 plus I sin -π/6 நீ ஃபைன் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், தீட்டா வேல்யூ கூட ஒரு 2k பையை மட்டும் ஆட் பண்ணுவோம். இஸ் ஈக்குவல் டு 2√3 இன்ட்டு காஸ் 2k பையை ஆட் பண்ணுறோம். ஸோ 2k பை -π/6. ஓகேவா? ப்ளஸ் I sin 2k பை -π/6. ஸோ கேயோட வேல்யூ k பிலாங்ஸ் டு இசட்னு எழுதி முடிக்கணும். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி முடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட போலார் ஃபார்ம். ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.